வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus Nord CE செகண்ட் வெர்ஷன் வந்துச்சு. ஸோ Nord CE 2. இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோன் Nord CE 2 அன்பாக்ஸ் பண்ணி என்னுடைய அறிமுக விமர்சனத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், Nord CE 2 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி நீட்டான ஒரு பிளாக் பிரிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுடைய பின்புறத்தில் இந்த ப்ராடக்டுடைய பல விவரங்கள் இருக்குது. உள்ள திறந்த உடனே நம்ம ஒரு குட்டி பாக்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த குட்டி பாக்ஸுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கர்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஆக்சுவலாக அவங்க இந்த பேப்பர் பிரிண்டிங் காஸ்ட்டில் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ரெட் கேபிள் கிளப் இதெல்லாம் நல்லா ரெடியூஸ் பண்ணிடலாம். அவங்க ஒன்லி இந்த சேஃப்டி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த வாரண்டி இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் தூக்குனாங்கன்னா நல்லா இருக்கும். சிம் எஜெக்டர் பின்னும் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் எடுத்த உடனே நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ரொம்ப காம்பாக்டாக சிறுசாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ CE அப்படிங்கிறனா அவங்க சொல்கிறது கோர் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் காம்பாக்ட் எடிஷன். ஸோ இந்த மொபைல் ஃபோனில் 65 வாட் சார்ஜரும் கொடுத்துட்றாங்க. அதுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type A to Type C கேபிளும் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். Nord CE 2 பேருக்கு ஏத்தாப்புல இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. 2 கலர் வேரியண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இருக்கிற கலர்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா பஹாமா ப்ளூவா, சூப்பராக இருக்குது. கலரும் சூப்பராக இருக்குது, கலருடைய பேரும் சூப்பராக இருக்குது. இது தவிர கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலர் மாதிரி ஒரு கிரே மிரர் அப்படின்னு ஒரு கலரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைல் ஃபோன், காம்பாக்டான மொபைல் ஃபோன். 7.8 mm தான் திக்னஸ். வெயிட் பார்த்தீங்கன்னா 173 கிராம்ஸ் தான். டிஸ்பிளேனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச் தான். ஸோ கைக்கு அடக்கமான ஒரு மொபைல் ஃபோன், காம்பாக்டான மொபைல் ஃபோன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். கீழ்ப்புறத்தில் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்கப்பா. ஆமாம், இது OnePlus மொபைல் ஃபோன் தான். ஆனால் இருந்தாலும் 3.5 mm ஆடியோ ஜாக் அவங்க திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அநேகமாக ஓப்போவுடைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான். USB Type C போட்டிருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மேல் புறத்தில் இன்னொரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. சைடில் OnePlusனே உரித்தான ஒரு அலர்ட் ஸ்லைடர் இருக்கும். அதுக்கான இந்த சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் வால்யூம் பட்டன்ஸ். சிம் கார்டு ட்ரே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதிசயம் இருக்குது. கண்ணை நம்ப முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் கார்டு ட்ரே, ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் SD கார்டும். OnePlus மொபைல் ஃபோனில் SD கார்டுப்பா, அந்த சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். நல்ல விஷயம் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனில் அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னுடைய ஸ்பீடு சூப்பராக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 6.43 இன்ச் தான். மேல் புறத்தில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பொட்டுன்னு வச்சிருக்கு கார்னரில். 6.43 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED பேனல். 90 Hz ரெஃப்ரெஷ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. மொபைல் ஃபோனுடைய பின்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் பாடி மொபைல் ஃபோன். HDR10 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே இது. கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல் கேமரா மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சரும் இதில் இருக்குது. இந்த கேமரானுடைய டிசைன், இந்த கேமரா ஹம்புனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்போ மொபைல் ஃபோன்ஸில் இல்லை சமீபத்தில் லான்ச் ஆன இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கர்வ்டு ஹம்ப் இருக்குது. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, தூசி போய் எங்கேயும் அடையாது. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப க்ளீன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். மீடியாடெக்னுடைய டைமென்சிட்டி 900 சிப்செட் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 5G பேண்ட் இந்தியாவில் சப்போர்ட் பண்ணுது இந்த மொபைல் ஃபோன். 6GB வேரியன்ட் மற்றும் 8GB வேரியன்ட் ரேமில் இது அவைலபிளாக இருக்குது. LPDDR4 ரேம் தான். சமீபத்தில் லான்ச் ஆன 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ண இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் கூட LPDDR5 கொடுத்துருக்காங்க, நினைவு இருக்கட்டும். 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது UFS 2.2 தான். UFS 3.1 கொடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இதில் L1 வைட்பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. NFC சப்போர்ட் இதில் இருக்குது. மொத்தத்தில் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் எக்ஸ்ட்ரா அம்சங்கள் என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே இந்த ஹார்ட்வேரில் அவங்க கொடுத்துருக்காங்க. 4500 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோன், அதே நேரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோன் மாதிரி தெரியுது. கேமரா சாம்பிள்ஸ் நான் இப்பொழுதுக்கு கிளிக் பண்ணி பார்த்ததில் ஓரளவுக்கு இம்ப்ரெசிவாகவே பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக OnePlus மொபைல் ஃபோன்ஸில் கேமரா ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவங்க இதில் கோட் பேஸ், கலர் OSனுடைய கோட் பேஸ் யூஸ் பண்ணுறதுனால இமேஜ் ப்ராசஸிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதை சொல்ல மறந்துட்டேனே, Android 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Oxygen OS மேலே ஸ்கின் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க லான்ச் டயத்திலேயே இவங்க Android 12 அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும்.
டூயல் ஸ்பீக்கர்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம். RAM உடைய டைப் LPDDR5 இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே நேரத்தில் UFS 3.1 லேன் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சருக்கு பதிலாக 5 மெகா பிக்சல் கொடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவா இருந்திருக்கும். டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. 90 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக 120 ஹெர்ட்ஸ்லாம் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா 90 ஹெர்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா ஃப்ளூயிடா அருமையா இருக்கு. இந்த மொபைல் போன் நாட் CE விலை விவரங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைலினுடைய முழு விமர்சனம் நம்ம சேனல்ல விரைவில் வருது. சோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ நான் போடுறப்போ உங்க மொபைல் போன்ல நோட்டிபிகேஷன் வந்துரும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.